ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீல் மேக்கர் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்ன மீல் மேக்கர் 1 கப் எடுத்துக்கோங்க. இது 2 டம்ளர் தண்ணி கொதிக்க விட்டு அதில் போட்டு வேக வச்சு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கப் தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன். சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தாளிக்கு கடுகு, கருவேப்பிலை. இப்போ வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சது பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கின பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிருக்கு. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க மீன் மேக்கர் போட்டுக்கலாம். இதோட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. இதில் தண்ணி இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகிற அளவுக்கு நம்ம வணக்கணும். அதனால் அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. தண்ணியெல்லாம் பாருங்கள், இப்போ ஃபில்டர் ஆகி வெளியே வந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போது நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. துருவி வச்சுருக்க தேங்காய் பூ போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் ஆகட்டும். அப்படியே குக் ஆகட்டும் ஒரு நிமிஷம். இப்போ மேலே மல்லித்தலை போட்டுக்கோங்க. மீன் மேக்கர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான மீன் மேக்கர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது. ஒயிட் ரைஸ் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.